வாழ்க்கையில இறை நம்பிக்கை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத புரிய வச்ச ஒரு கதை இது. பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஆத்தர், அவர் ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்டர். அவரை வந்து பார்க்கறதுக்கு ஒரு கப்பல் வராங்க. அந்த கப்பல் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான பீப்புள், அவங்க எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப டவுனாக இருக்கிற பீப்புள். இப்போ அவங்க இவரை பார்க்கும்போது ஒரு பைபிள் வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இதை நீங்கள் டெய்லி சொல்லுங்க அப்படின்றாரு. இந்த வசனம் என்ன அப்படின்னா, கடுகளவு நீ விசுவாசமா இருந்தாலும் அப்படின்ற ஒரு வசனம். ஸோ இந்த ஹஸ்பண்ட் வந்து அதை மறந்து போறதுனால என்ன சொல்றாருன்னா, ஒய்ஃப்ட்ட என்கிட்ட கடுகு கிடைக்குமா, கடுகு இருந்தால் தாயேன் அப்படின்னா இந்த ஒய்ஃபும் ஒரு கடுகு கொடுக்குறாங்க. இவர் அதை கையில வந்து வச்சுக்கும் போது கடுகு மிஸ் பண்ணிடுறாரு. அதனால அந்த வசனத்தையும் மறந்துடுறாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பாலை வந்து எடுக்கிறாரு. இந்த பாலுல வந்து கடுகு வைக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸ் உள்ளியும் பாத்தீங்கன்னா கடுகு வைக்கிறாரு. வைக்க இவருக்கு அந்த பைபிள் வசனம் வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதை மறக்காம டெய்லி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ் ஆகி நிறைய பேர் வந்து பைபிள் வசனம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பொருட்கள் ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைம்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னா, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தாலும் அந்த மலையை பார்த்து அந்த பக்கம் போ அப்படின்னா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு புரியுற விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ரொம்ப பெருசாலாம் இல்லை, இறை சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஒரு கடுகு விதையளவு நம்பினாலே அது தர்ற ரிசல்ட் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க இறை நம்பிக்கையை எவ்வளவு பெருசு வச்சிருக்கீங்க, அதை எந்த அளவு நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.